சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஆக்சுவலா முருகனுக்காக நிறைய பண்டிகைகள் இருக்குது. அப்பெல்லாம் முருகனை பத்தி பேசாம ஆந்திரால ஒருத்தர் படம் எடுத்தாருன்ட்டு விழுந்து விழுந்து முருகனை பத்தி பேசுறாங்க. ஸோ அந்த ஆந்திரா டைரக்டருக்கு தான் உண்மையிலே நன்றி சொல்லணும். சொல்லுங்க சிஸ்டர். முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அது எப்படின்னா, சவுத் சைடு தான் அந்த சிங்கமுகாசுரன், தாரகாசுரன், அந்த சூரபத்மன் 3 அரக்கர்களை ஒழிக்கிறதுக்காக எல்லாரும் வேண்டினப்போ, தேவர்கள் எல்லாருமே மக்கள் எல்லாருமே வேண்டினப்போ, சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து வர அவரோட குழந்தையாலதான் அழிக்க முடியும் அப்படிங்கிறது புராணம், அந்த அரக்கர்களை. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, சிவபெருமான் வந்து தூய்மையானவர் இல்லையா, அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடக்காத காரியம். அது இல்லாம பார்வதிக்கு சாபம் வேற, குழந்தை பிறக்காதுன்ட்டு. அந்த மன்மதனை எரிச்சிட்டதுனால ரதி வந்து சாபம் விட்டுருப்பா, அதனால குழந்தை பிறக்காது அப்படின்ட்டு. அவரு தவத்திலே இருப்பாரு, அவருக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு அவரை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த மன்மதனை ஏவி விடுவாங்க. அப்பதான் அவரு நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரிச்சிருவாரு. காமதகனேஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடும் அதுல இருந்துதான். அதுக்கப்புறம் தான் சூரபத்மனுக்கு எல்லாம் ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடும். இப்ப நம்ம இன்னுமா வாரிசு வந்தாதானே நம்மளை அழிக்கிறதுக்குன்னு அவன் வரவாங்க சந்தோஷத்துல ரொம்ப ஆட்டம் போட்டுருக்கான். அப்பதான் எல்லாரும் போய் வேண்டும் போது அட்டகாசம் தாங்க முடியல அரக்கனோடன்னு சொல்லும் போதுதான் நெற்றிக்கண்ணுல இருந்து உருவாக்குவாரு முருகப்பெருமான். அது வந்து அப்படி 6 ஜோதி ரூபமா 6 ஒளிப்புள்ளையா வந்து விழும். அது தாமரை பூல தாங்கிக்கும். அந்த 6 ஒரு தீப்பொறி மாதிரிதான் வச்சுக்கோங்களேன், ஒளிப்புள்ளி மாதிரி வந்து விழும். அந்த 6 தாமரை பூலையும் போயிட்டு அது வந்து அப்படியே சரவண பொய்கைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போயிட்டு அதாவது அப்பயும் அவன் அழிக்க வருவான். அது உருவாக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கருவிலே அழிச்சிடணும் அப்படின்ட்டு வருவான். அதுல இருந்தும் தப்பிச்சு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்து சின்ன பையனாதான் இருப்பாரு. அப்ப பார்வதி வந்து திருப்பி இந்த மாதிரி சொல்லி, நீ யாரு தெரியுமா, உன்னோட பிறவி நோக்கம் என்ன, வந்து நீ இந்த 6 கார்த்திகை பெண்கள் தான் அம்மான்னு நினைச்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாரு சின்ன பையனா. இந்த 6 குழந்தையும் ஒன்னா இணைச்சு முருகப்பெருமானா அவங்களை உருவாக்கி, உன்னோட பிறவி நோக்கமே இந்த அரக்கர்களை அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் உன்னோட கடமை, அதுக்குதான் உன்னோட பிறவியே எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கூட்டிட்டு வந்துட்டுதான் சவுத் சைடு அனுப்புவாங்க. இந்த திருச்செந்தூர்லதான் இந்த சூரசம்ஹாரம் நடக்கும். நமக்கு எல்லாமே தெரியும், வருஷா வருஷம் சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் நடக்குது. அது தமிழ்நாட்டுலதான் அந்த அறுபடை வீடுகளும் அங்கதான் இருக்கு. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுமே கரெக்டா அந்த எல்லையோரமும் கரெக்டா, இது நம்ம நாடு நம்ம கடவுள்ங்கிறதுக்கு சாட்சி மாதிரி திருத்தணி எல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்தாங்களாம் தெலுங்குக்காரங்க. எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, திருத்தணி எங்களுக்கு தான் சொந்தம்னு வரும்போது, இப்ப திருப்பதி போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி திருத்தணியை பிடிக்க வரும்போது இல்ல அது தமிழ்நாட்டுக்கு தான் சொந்தம்னா அதுக்கு என்ன சாட்சி இருக்கும்போது பாருங்க, அறுபடை வீட்டுல ஒண்ணு இருக்கு, இந்த தமிழ் கடவுள் முருகனோட அறுபடை வீட்டுல ஒண்ணு திருத்தணியில இருக்கு, அதனாலன்னா அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா, தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கறதுனால ஆமா இது தமிழ்நாடுதான் சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க. அந்த அளவுக்கு இந்த தமிழ அகத்தியரோட சேர்ந்து இவருதான் குருவா இருந்து அகத்தியருக்கு சொல்லி தமிழை உருவாக்குனவரே இவருதான். முருகு அப்படிங்கிற பேரை அது பார்த்தா மெல்லினம் வல்லினம் இடையினம் தமிழ்ல உள்ள 3 இது சேர்ந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் முருகுனாலே அழகு, வலிமை, எளிமை, அந்த மாதிரி அர்த்தம் வரும் முருகு அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் முகுந்தன், ருத்ரன், அந்த படைப்பு, காத்தல், அழித்தல் எல்லாமே கலந்தது மாதிரி சிவபெருமானோட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க, வம்சாவளி. சிவபெருமானோட பவர் எல்லாமே இவருக்கும் உண்டு, அவரோட குழந்தை அதான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சிவபெருமான் முருகனுக்கு தான் ஞானத்தை கொடுத்தார் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்புறம் அவர் வந்து மன்னரா இருந்து காப்பாத்திருக்கிறாரு தமிழ்நாட்டை. தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் வரும் போதெல்லாம் முருகனை நினைச்சு பாடும்போது வழிபடும் போது அவங்க காப்பாற்றப்பட்டுட்டாங்க. ஒரு தரமும் 2000 வருஷமா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் தமிழர்கள் எங்க போனாலும் அந்த நாட்டை முன்னேற்றுவாங்க. இந்த ஆப்பிரிக்கா போனாலும் சரி, இலங்கைக்கு போனாலும் சரி, சிங்கப்பூர் போனாலும் சரி, நமக்கே அந்த வரலாறு தெரியும் இல்லையா, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடத்துலயும் போய் முன்னேற்றினது தமிழர்கள் தான். தமிழர்கள் எங்கெங்க போனாங்களோ அங்க கோயில் கட்டிடுவாங்க முருகனுக்கு மெயினா. முக்கியமான மதம் அந்த 6 சொல்லுவாங்கல்ல, சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம். அதுல வந்து கௌமாரங்கிறது முருக வழிபாடு. அது வந்து ரொம்ப மெயினா அந்த 6 தான் மெயினா அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுல முருக வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது.
அதுவும் முக்கியமா தமிழ் மக்கள காப்பாற்றணும். திருமுருக ஆற்றுப்படை இயற்றியிருக்கிறாங்க. கந்தபுராணம் இயற்றியிருக்கிறாங்க அந்த காலத்திலேயே. முருக ஆற்றுப்படைனாலே மனச அப்படியே ஆற்றுதல். அதுதான் ஓ! ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லி. ம், ம். ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் அப்படியே மனச வருடி குடுக்குற மாரி அந்த முருகாற்றுப்படை பாடும்போதே நமக்கு மனசுக்குள்ள ஒரு தெம்பும், ம், தைரியமும், "யாம் இருக்க பயமேன்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஒரு ம், தைரியம், அன்பு எல்லாமே முருகர்கிட்டேருந்து கிடைக்கும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 6 கைகளுக்கு அந்த 6 முகம் 12 கைகள் அப்படி வச்சிருப்பார் இல்லையா? 6 முகம் சேர்ந்தது ஆறுமுக நாயனார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கையும் ஒண்ணொண்ணு வச்சிருக்காரு. ஒண்ணு வந்து ஒரு கை வந்து அபயஹஸ்தம், இன்னொரு கை வந்து இந்த மான், மழு இந்த மாரி சிவபெருமானோட அம்சமும் வச்சிருப்பாரு. தாமரை வச்சிருப்பாரு. ஆயுதம் வச்சிருப்பாரு. இந்த மாரி 12 கையிலயும் அதே பெரிய எக்ஸ்பிளனேஷன் குடுப்பாங்க. அந்த மாரி 12 கைக்கும் ஒண்ணொண்ணு இருக்கு. மக்களுக்கு ம். அன்பும் குடுக்கணும், அருளும் குடுக்கணும். அதே சமயத்துல இந்த தைரியமும் குடுக்கணும். மக்களையும் கஷ்டத்துல இருந்து காப்பாற்றுறது. இந்த மாரி நெறைய பண்புகள் வந்து அந்த முருகரோட இது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழையும் அவரையும் பிரிக்கவே முடியாது. தமிழ் மக்களையும், முருகரையும் அப்படின்னு அது அவரு வந்து நார்த் இந்தியன்னு சொல்ட்டாங்க அந்த படத்துல. ம். அதனால தான் மக்கள் அப்படியே கொதிச்சு போயிட்டாங்க. சும்மா இருந்தா அவங்க பாட்டுக்கு இருந்திருப்பாங்க. நம்ம ம். முருகன் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். மக்களுக்கு அப்படியே அதுக்கப்புறம் தான் ரொம்ப பக்தி வருது. இப்ப திருப்பியும் ம். அத தொடர்ந்து வேற படம்லாம் வருது. சேயம்னு ஒரு படம் எடுக்குறாங்களாம். ம். கமல்ஹாசன் ப்ரொடியூசர்ன்னு நெனைக்கிறேன். ம். சிவகார்த்திகேயன் பண்றத கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி இந்த கருப்பு படம் வந்ததுலேருந்து அந்த ஒரு ட்ரெண்ட் வருது. மக்களுக்கு ட்ரெண்ட் வருது. மறுபடியும் அந்த பக்தி பக்தி அந்த கடவுள் நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கைலாம் கூட்டிட்டு வருது. அதுக்கு இப்ப நெறைய அதுலயும் கஷ்டம்லாம் ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது தானே கடவுள நினைப்பாங்க. இல்ல அது வந்து இது வந்து பெரியார் மண்ணு, இது நாஸ்திக மண்ணு அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ம். இருந்தவங்க கிட்ட, நம்ம முதல்வர் விஜய் வந்து ஒரு ஒரு கோயிலா போய் 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 ஓட்டும் பயங்கரமா வந்த உடனே அது அப்படியே மாறிடுச்சுல்ல. இல்ல இது ஆன்மீக மண்ணுன்னு நிரூபிச்சதுக்கு அவரும் ஒரு காரணமா ஆயிட்டார். சொல்லுங்க சிஸ்டர். அ அதான் முருகர பத்தி இன்னும் நெறைய ம், சொல்லலாம். ம், ஏன் முருகன் ஒரு ஒரு காலகட்டத்திலயும் அப்படி இருந்தாங்க. இப்ப முருகனோட வேலை என்ன? கலியுக வரதன்னு சொல்லுவாங்க இல்லையா முருகர. ம், ம், அது வந்து இப்ப கலியுக முருகர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது அது ம், மக்களுக்கு தெரியாது இல்லையா? அது ம், வந்து சிவபெருமானே நமக்கு வந்து சொல்லும்போது தான் தெரியுது. முருகன்கிறவரோட வேலை என்ன? அவரோட பிறவி நோக்கம் என்ன? அப்படிங்கிறது. ஒரு ம், ஒரு காலகட்டத்திலயும் பக்தி இருக்கிறபோது அதுக்கு தகுந்த மாரி கதைகள்லாம் வந்துச்சு. கந்த புராணம், திருமுருக ஆற்றுப்படை, திருப்புகழ் இந்த மாரி அருணகிரிநாதரும் ரொம்ப தீவிர முருக பக்தரா இருக்காரு. அவரும் திருப்புகழ் பாடியிருக்காரு. அ நெறைய பாடல்கள் பாடியிருக்காரு. முருகனே அப்புறம் பாம்பன் சுவாமிகளுக்கெல்லாம் காட்சி குடுத்ததா சொல்லுவாங்க. அவரு ம். ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த சுவாமிகள் படுத்திருக்கும்போது கால் உடைஞ்சிருச்சு. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது மெட்ராஸ்ல இப்ப கொஞ்சம் இந்த போன நூற்றாண்டுல தான். ரொம்ப ம். கஷ்டப்படும்போது, முருகா என்னால தாங்க முடியலன்னு பண்ணும்போது, டாக்டர்ஸும் எல்லாருமே பார்த்துருக்காங்க. முருகனோட காட்சியே கிடைச்சிருக்கு ஓ! அவருக்கு. அப்ப ம், வந்து அந்த வலியெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ம், அந்த காட்சி காட்டுறது என்ன? அப்படிங்கிறத பத்தியும் நம்ம சொல்லலாம் கத. அது எப்படி காட்சி ம், கிடைக்கிறது? ம், முருகன் முருகன நினைச்சா எப்படி துன்பங்கள்லாம் அழியுதுன்னு சொல்றாங்களே, அது ம், எப்படி அழியுது? ம், சிவபெருமான் அந்த என்ன ஞானம் சொன்னாரு முருகப்பெருமானுக்கு? அத ஃபாலோ பண்ணி முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு முருகப்பெருமான்? அதையும் நம்ம ம், பேசலாம். ம். ஆக்சுவலா முஸ்லிம்ஸ் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னா, முகம்மது நபி மாதிரி நெறைய நபிமார்களை அல்லாஹ் அதாவது கடவுள் அனுப்பிச்சாரு. உலகம் முழுவதும். அப்ப இந்துக்கள் வழிபடுற நெறைய கடவுள் அவங்களா கூட இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அவங்களே. அவங்களாவும் இருக்கலாம் இல்ல, அவங்களே தான். உண்மையான நபிகள் அவங்க. நபிகள்னா என்ன? இறை தூதர். கடவுளுடைய அ செய்தியை கொண்டு சேர்த்தவர்கள். அப்படி அ ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாமி வந்து ஃபேமஸா இருக்கும். இப்ப எங்க போனாலும் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு இயேசு தான். அதிகபட்சம் மாதா அவ்வளோதான். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ், அடுத்தது அவருடைய நபி அவ்வளோதான். ஆனா இந்து மதத்துக்கு மட்டும் மொழிக்கு ஒரு கடவுள், ஏரியா வாரியா கடவுள். இல்ல பொள்ளாச்சி பக்கம் போனா அங்க ஒரு அம்மன் இருப்பாங்க. ஆ ஒரு ஒரு இடம் மேல்மலையனூர் போனா அங்க ஒரு அம்மன் இருப்பாங்க. பழனிமலை போனா முருகன். அ ஒரு மதுரைனா மீனாட்சி, மதுரை காஞ்சினா மீனாட்சி, காஞ்சி காமாட்சி. காமாட்சி. இப்ப பாருங்க ஒரு ஒரு மாநிலத்திலேயே, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே எத்தனை கடவுள் இல்லையா? தமிழ் கடவுள் முருகன் தானே. அப்ப எல்லா இடத்துலயும் முருகன் மட்டும் தானே இருக்கணும். ஏன் இத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லையா? ஸோ இங்க என்னன்னா, மேபி அவரு அதாவது அதிகமாக இங்க சேவை செய்தவர்களுடைய நினைவாக முருகன்ற பெயர் வைத்திருக்கலாம்.
அதே மாதிரி அங்க மதுரையில யார் அதிகமா சேவை செய்தார்களோ அவங்களுடைய நினைவாக அங்க மீனாட்சி அப்படிங்கிற ஒரு நினைவார்த்தம் உருவாகி இருக்குது. அதே மாதிரி திருப்பதியில யார் அதிகமாக சேவை செய்தார்களோ அல்லது ஆந்திராவுக்கு அதிகமா சேவை செய்தார்களோ அவங்களோட நினைவா அங்க திருப்பதி ஏழுமலையான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இந்தியா ஃபுல்லாவே இருக்கு. இந்தியர்கள் வாழற எல்லா இடத்துலையுமே இதே மாதிரியே வச்சுக்கலாம். இல்லை அமெரிக்காவில் ஆஞ்சநேயர் சிலை வச்சிருக்கிறாங்களாம் பெருசா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ ஓகே, இறை தூதர்கள் இவங்க இறைவனுடைய செய்தி சொன்னாங்க. ஆனா இப்ப முக்கியமானது இறைவனுடைய செய்தி தான், தூதர்கள் கிடையாது இல்லையா? முஸ்லிம்கள் சொல்ற மாதிரி நாங்க நபியை ஒன்றும் வணங்குறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் கிட்ட தான் போகணும். ஆனா அல்லாவை கூட ஏன் வணங்கணும்? அது ஒண்ணு இருக்குல்ல. அல்லாஹ் ஒரு செய்தியை கொடுக்கிறார் நபிகள் மூலமாக. அதாவது நபிகள் சொல்றது இறை தூதர்கள் மூலமாக. எல்லா தூதர்கள் மூலமாக ஒரே செய்தியை தான் கொடுக்கிறார். அதான் முக்கியம். மாத்தி மாத்திலாம் அவர் கொடுக்க மாட்டார். அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கடவுள் வருவதே ஒரு டைம்ல தான் வர்றார். இது 5000 வருட கால சக்கரம் இது. இந்த 5000 வருடத்திலும் எப்பவுமே கடவுள் வரல. ஏன்னா முதல் 2500 வருடம் சொர்க்கம், அங்க கடவுள் வரல, வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சுகமா இருக்கிறாங்க. துக்கத்துல இருந்து காப்பவர் தானே கடவுள், ரட்சகன் தானே சொல்றோம் அவரை. அவர் சுகமா இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ண போறாரு? அப்ப இப்போ மனிதர்களே பாருங்களா, ஒரு பாலியல் குற்றம் நடக்குதுன்னா உங்க கடவுள் எங்க போனார்? அப்பதான் அவங்களும் கேட்கறாங்க இல்லையா? ஒரு சுனாமி வருது அல்லது ஏதோ ஒரு இயற்கை சீற்றம் வருதுன்னா அப்ப உங்க கடவுள் எங்க போனார்? ஈரான்ல யுத்தம் வருது, எங்க போனார்? அப்ப துக்கத்துல தான் இவங்களுமே கடவுளை தேடுறாங்கன்னு நிரூபணம் ஆகுது. அப்புறம் சொர்க்கம் முடிந்து இது நரகம் ஆகுது. நரகம்னா என்ன அர்த்தம்னா பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தோடனே துக்கம்லாம் இருக்காது, பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது மொத்தம் 5000 வருடம். அதுல முதல் 2500 வருடம் சுகமோ சுகம், அது சொர்க்கம். ஒரு யுகமும் 1250 வருடம். சத்யுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம். சத்யுகத்துல சுகம், திரேதாயுகத்துல சுகம், துவாபர யுகத்திலும் சுகம்தான் இருக்கும். அது நரகம் தான். ஆனா அவங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கான தண்டனை கிடைக்காது. நான் பாவம் செஞ்ச அப்புறம் தானே தண்டனை கிடைக்கும். அது ஒரு லெவல் ஆகுறதுக்கு ஒரு யுகம் ஆயிடுது. கலியுகத்துல வரும்போதுதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா தண்டனை கிடைக்குது. பலவிதமா, யுத்தமா இருக்கலாம், இயற்கை சீற்றமா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய தண்டனை கிடைச்சு கலியுகத்தின் இறுதியில துக்கத்தின் உச்சம் அங்கதான் நாம இப்ப இருக்கிறோம். அதனாலதான் நாம இப்ப பாக்குறோம் இல்லையா, எல்னினோன்னு ஒரே நேரத்துல பயங்கர வெயில், இன்னொரு பக்கம் பயங்கரமான மழை, இன்னொரு பக்கம் யுத்தம், இன்னொரு பக்கம் நோய் பற்றி பயம். இது இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கு வீடு ராமாயணன்ற மாதிரி வீட்டுக்கு வீடு பிரச்சனை. இந்த துக்கத்தின் உச்சத்துல தான் கடவுள் வரார், இறுதியில வரார். ஏன்னா மனிதர்களும் அப்பதான் கடவுளை பயங்கரமா கூப்பிடுறாங்க. அப்பதான் கடவுள் வரார், ஒரு செய்தியை சொல்றார். அது என்ன செய்தி அப்படின்னா, நீங்க இவ்வளவு துக்கம் அனுபவிக்கிறது காரணம் அவ்வளவு பாவம் நரகத்துல செஞ்சீங்க. அவ்வளவு பாவம் செஞ்சதுக்கு காரணமாக இருக்கிறது 5 விஷயங்கள்: காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுல காமம் மகாசத்ருன்னு சொல்லுவாங்க. கடவுள் சொல்றாரு, பெரும்பான்மையான யுத்தங்களே காமத்தினாலதான் நடந்ததுன்றார். இன்னைக்குமே நிறைய கொலைகள்லாம் அதனாலதான் நடக்குது. அப்ப இந்த 5 விகாரங்கள்னாலதான் பாவம் செஞ்சிருக்கிறீங்க. ஆனா இந்த 5 விகாரங்களுக்கு ஆணி வேறு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, நீங்க உடம்புன்னு நினைக்கிறது. நீங்க உடம்பு கிடையாது. இது தற்காலிகமா நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ். அப்ப நீங்க யாருன்னா, இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர். உடம்புக்குள்ள இருந்து இந்த உடலையே இயக்கிற உயிர், அதான் ஆத்மான்னு சொல்றோம். அது எப்பவுமே இருக்கும். இந்த உடம்புல இருந்து ஒரு நடிப்பு நடிக்குது, இந்த உடம்பை விட்ட பிறகு இன்னொரு உடலை எடுத்து இன்னொரு விதமான நடிப்பு நடிக்கும். ஸோ எப்பவுமே இருக்கிற ஆத்மா, நான் எட்டர்னல் சோல் அப்படிங்கிறத மறந்தது தான் நாம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் காரணம்ன்றது. ஆனா இது ஞாபகம் இருக்கும்போது இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு. இதே பாரத பூமி சொர்க்கமா இருந்துச்சு. அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னை ஆத்மானே உணர்வாங்க. ஆத்மா பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனாலதான் அங்க போட்டு வைக்கிறோம். அதுதான் கண்ணு வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்தையும் இந்த ஆத்மா தான் பண்ணுது.
அப்படின்ற உணர்வு சொர்க்கத்துல இயல்பாகவே இருக்கும். அது கொஞ்சம் 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 கொஞ்சமா மறதி வந்து ஒரு டைம்ல ஆத்மான்றதே மறந்துடுறாங்க. அதுதான் 2500 வருஷம் முடியுது. அப்பதான் இந்த பூமி வந்து நரகமாக மாறுது. அப்புறம் ஞான உபதேசம் பண்ணாரு சிவபெருமான் அப்படின்னு சொல்லி, அந்த ஞான உபதேசம் தான் இது இல்லையா பிரதர்? நம்ம கண்டிப்பா. ஆத்மா, ஓம் ஆத்மான்னு உணருது. அப்படின்னாலே ஓம் பிரணவ மந்திரம் அது சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஓம்னா நான் ஆத்மா, இவ்வளவுதான் மீனிங்கே. மற்றபடி நிறைய பேரு நிறைய விதமான அர்த்தம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். ஓம்னா நான் ஆத்மாதான். நான் அப்படின்னாலே அது ஆத்மா தான், உடம்பு கிடையாது. உடம்பு அழியக்கூடியது. நான்ங்கிறது எப்பவுமே இருக்கிறது, நிலையா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்புக்காக தானே இவ்வளவு ஆசை வருது. உடம்ப பார்த்துதான் ஆசை வருது. இந்த உடம்புக்காக தான், உடம்போட உறவினர்களுக்காக தான் சொத்து சேர்க்கிறோம். பற்று, அகங்காரம், இந்த மாதிரி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், அதுக்கப்புறம் பொறாம, சந்தேகம், என்னென்ன கெட்ட குணங்கள் உண்டோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கலியுகத்துல வளர்ந்துகிட்டே வந்தது. அது இந்த உடம்புன்னு நினைச்சு அந்த உடம்பு மேல பற்று வச்சதுனாலயும் அந்த குடும்பம், தன்னோட குடும்பம், தன்னோட குழந்தைகள், இப்படி பற்று வைக்க 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 தப்பு செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டே போறாங்க. அது தப்புன்னு தெரியாமலே தப்பு செஞ்சுட்டாங்க. அதனால நீ வந்து மறுபடியும் ஆத்மாங்கிற உணர்வுக்கு வா அப்படின்னு சிவபெருமான் சொல்றதுதான் முக்கியமான உபதேசம் முருகருக்கு. கண்டிப்பா. அப்புறம் முருகன் மலையில உட்கார்ந்துட்டு முருகர் உபதேசம் பண்ற மாதிரி சுவாமி மலையில சிலை இருக்கும். அப்பனுக்கே உபதேசம் பண்ணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா அதுதான். அப்புறம் முருகர் வாயால எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அவர் வாயால சொல்றது. சிவபெருமான் வந்து அப்படி ஆசையா கேட்பாரு. குழந்தை பேசுறது அப்பா வந்து ஆசையா கேட்பாங்க இல்லையா? சொல்லு கண்டிப்பா. பாப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி கேட்கறதுதான் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. உபதேசம் எல்லாம் பண்ணல. குழந்தை வாயால தான் சொன்ன உபதேசம் வெளியில வரும்போது அதை சந்தோஷமா பாக்குறாரு அப்பா சிவபெருமான். அப்பான்னா நம்ம எல்லாருக்குமே அப்பாதான். தமிழர்களோட அடையாளம் முருகனா நம்ம எல்லாருமே. முருகர்னா ஒருத்தர் கிடையாது. படை படைன்னு சொல்றாங்க இல்லையா? படை வீடு படை வீடு. ஒரு படையே சூப்பர் முருகர் சூப்பர். தான். அத்தனை கண்டிப்பா. பேர் இருக்காங்க. அததான் அவங்க அத்தனை நிறைய இடத்துக்கு நிறைய பேர் இருக்கிறத தான் அங்க ஆறு ஜோதி அப்படின்ட்டாங்க. அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்கெங்க இருந்ததோ அங்க எல்லாமே குமரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு படையாவே இருக்கிறாரு அவர். இத்தனை பேரோட சேர்ந்து படை தளபதியாகவும் இருக்கிறாரு, படைகளாவும் இருக்கிறாரு. அந்த சரவண பவ அப்படிங்கிறதுக்கே மீனிங் சொல்லுவாங்க. சேனா மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேனா ஒளி, ஒளினா லைட், அந்த ஒளியை சொல்றேன். வேனா சாத்வீகம், அப்புறம் நானா போர். அதாவது போர்னா நமக்குள்ள இருக்கிற விகார குணங்களை அழிக்கிறது. அதுதான் உண்மையான போர். அந்த அசுர குணங்களை அழிக்கிறது தான். வெளியில ஸ்தூலமா காட்டுட்டாங்க அந்த அசுரனை அழிச்சாரு அப்படின்னு. முதல்ல நமக்குள்ளது இருக்கிறத அழிக்கணும். அப்புறம் நம்ம மத்தவங்களையும் ஆத்மான்னு பார்க்கும்போது அந்த பவர்னால அவங்களோட கெட்ட குணமுமே மாறி போகுது. அதாவது கெட்டவங்களுக்கும் நல்லது செய்வாராம் முருகன். அதாவது அந்த 2 அரக்கனை கொல்றாரு இல்லையா? அந்த 3 அரக்கனையும் கொன்னு வேலாவும் சேவலாகவும் மாத்துவாரு. சேவலாகவும் மயிலாவும் மாத்துவார். அந்த அரக்கனை கூட ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்து உன் காலடியிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. வேல் அப்படிங்கிறது வந்து அம்மா கிட்ட இருந்து, சக்தி கிட்ட இருந்து அந்த வேல் வாங்கினது. சக்திகிட்ட இருந்து வேல் வாங்கிதான் இந்த இதெல்லாம் அவரு தோக்கடிக்கிறாரு அப்படின்னு கதையில வரும். அந்த சக்தி வேல்னால அந்த வலிமை தான், அந்த ஆத்ம வலிமையை தான் இந்த வேலா காமிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த போர்ல எல்லாம் இந்த வெற்றி வேல் வீரவேல்னு சொல்லுவாங்கல்ல, அதனால என்ன நினைச்சிட்டாங்க, முருகனாலே போர் செஞ்சு கொல்லுவாரு அந்த மாதிரி, அப்படிதான் காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா வெளியில நடக்கிற போர் கிடையாது. அவர் வந்து சாத்வீகமானவர், ரொம்ப அன்பால மாற்றக்கூடியவர், அந்த ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லக்கூடியவர். அதுதான் ஞான பண்டிதா, அப்பனே முருகா ஞான பண்டிதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஞான பண்டிதரான முருகப்பெருமான் ஞானத்தை சொல்றாரு. அதுதான் இப்ப அந்த தூதுவர், இறை தூதுவர் அப்படின்னாலும் சரிதான், இறைவனோட குழந்தை அப்படின்னாலும் சரிதான், அவருதான் தான் வாயால அப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப கடைசி பிறவி வந்துருக்கு. கடைசி பிறவில முருகன் வந்து முருகனா தெரிய மாட்டாரு. சாதாரண மனுஷன் மாதிரிதான் இருப்பாரு. ஆனா இந்த ஞானத்தை தமிழ் மக்களுக்கு சொன்னதுனாலதான் அவரு தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படுறார். கடவுள் ஒருத்தர் தான், மற்றவங்க எல்லாருமே தெய்வம். இந்துக்கள் வழிபடுற சிலையில உருவ சிலையா வச்சிருக்கிறாங்களே அத்தனை பேரும் வாழ்ந்தவங்கதான் நம்ம முன்னோர்கள் தான். அதுபடி பார்த்தா முருகப்பெருமானும் நம்மளோட முன்னோர்கள் தான். நம்மளை காப்பாத்துற முன்னோரே தான். நம்ம முன்னோரை தான் வழிபடுற பழக்கம் தான் நமக்கு இருக்குல்ல. இந்த கல் நட்டு முதல்ல, அப்புறம் போர்ல இறந்தவங்களுக்கு எல்லாம் அந்த நாட்டுக்கல்ல அது சொல்லுவாங்களே, அந்த கல்லு நட்டு வழிபடுவாங்க. இந்த நினைவா ஒரு கல் வச்சு வழிபடு. அந்த மாதிரி முருகரையும் வழிபடுறத முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் உருவ சிலையெல்லாம் கொண்டு வந்து வழிபட ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது அவரு நம்ம முன்னோர் தான்.
முருகப்பெருமான் இன்னைய வரைக்கும் இருக்கிறாரு. அடுத்த பிறவி எடுத்து 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 இப்ப கடைசியில இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஞானம் போய் கடைசியில எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும். அப்புறம் தான் அவங்க உணர்வாங்க. ஒரு கஷ்டம் இந்த விநாச காலம் இப்ப வரப்போகுது. இறைவன் கடைசி 100 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அந்த கலியுகம் முடியும் போது கடைசி 100 வருஷம் சொல்லுவேன். சிவபெருமான் ஒருத்தர் உடம்புல இறங்கி சொல்றாரு. ஒருத்தர் மீடியமா யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 90 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கலியுகம் முடியிற நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் 10 வருஷம் தான். அதுக்காக தான் இந்த போர் பதட்டம், இயற்கை சீரழிவு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்துல இந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் முருகரோட முக்கியமான கடமை. இந்த விஷயம் எல்லாருக்கும் நம்ம ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவினோட அப்பா சிவ பரமாத்மாவை அன்பா அப்பான்னு நினைக்கணும். அப்படி நினைக்கதான் நம்ம பாவ கர்மம் அழியும். அப்படி இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு உடம்பால வலி வேதனை, உடம்பால மனசால வேதனைப்பட்டு தண்டனை அடைஞ்சு நம்ம கர்ம கணக்கை கழிக்கணும். எப்படியோ ஒண்ணு கர்ம கணக்கு கழிச்சு நம்ம முக்தி அடைஞ்சாகணும். எல்லாமே முக்திக்கு வந்துதான் ஆகணும். நம்ம சொர்க்கத்துக்கு வரமோ இல்லையோ, சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கிறோமோ இல்லையோ, எல்லா ஆத்மாக்களும் முக்தி அடையணும். இந்த வேலையை தான் முருகப்பெருமான் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் இறைவன் நான் எப்படி ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி சிவபெருமான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. அவரு இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துக்கு இதுல இருந்து விலகி இருக்கிறார். அவர் எப்பவுமே இதுல சிக்கிறது கிடையாது. ஆனா கடைசின்னு ஒரு வருடம், ஆனா இந்த ஞானம் அவர்கிட்ட தான் இருக்குது. இந்த காலச்சக்கரம் பற்றிய ஞானம், அதே மாதிரி ஆத்மா தூய்மை ஆவறதுக்கான ஞானம். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். முரளின்னு சொல்லுவோம். தமிழ் முரளி BK சரணகுமான் போட்டாலும் கிடைக்கும். ஸோ அந்த ஞானம் சிவபெருமானுடைய இது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இறை தூதர்கள் பின்னாடி போய் இறைவனை விட்டுறக்கூடாது. இறை தூதர்கள் மகிமை பாடிட்டு அவங்க சொன்ன செய்தியை விட்டுறக்கூடாது. அதுதான் முக்கியம். என்ன செய்தி? இறைவன் நம்ம கிட்ட கொடுத்த செய்தியை தான் நம்ம மற்றவங்க கிட்ட கொடுக்குறோம். என்ன செய்தி? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்கணும். உடலற்ற அந்த தந்தையை நினைக்கணும். உடல் இல்லாததுனாலதான் அந்த ஜோதி ரூபமாகவே லிங்க ரூபமாக சிவனை நாம வழிபடுறோம். ஸோ கடவுள் அவரு தான். ஸோ அவருடைய மகிமையை தான் முருகனும் சொல்றாரு, பிள்ளையாரும் சொல்றாரு, அம்மனும் சொல்றாங்க. ஒவ்வொரு ஏரியால என்னென்ன சாமி இருக்கிறாங்களோ, ஐயனாரு எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. அந்தந்த ஏரியா மக்களுக்கு சொன்னவங்களுக்கு அந்தந்த ஏரியாவை சார்ந்தவர்களுக்கு அவங்க கடவுள் ஆயிட்டாங்க, இஷ்ட தெய்வம் ஆயிட்டாங்க. இஷ்ட தெய்வம் ஆயிடுறாங்க. அந்த 5000 வருஷம் ஒரு கல்பம் சொர்க்கம் நரகன் மாறி மாறி நடக்குது. போன கல்பத்துல யாரு சொல்லி மக்களை முக்தி அடைய வச்சாங்களோ அவங்களுக்கு இந்த கல்பத்துல அந்த துவாபரகம் ஆரம்பிக்கும் போது கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கல்பம்னு சொல்லுவோம். சத்தியுகம், திரேதாயுகம் சொர்க்கம், துவாபரயுக, கலியுகம் நரகம். இங்கேதான் பக்தியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேதான் சிஸ்டர் சொன்ன மாதிரி பக்தி செய்யறாங்க அந்த சிலைகள் முருகனுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா இங்கேதான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. காரணம் இங்கேதான் துக்கம் வருது. சொர்க்கத்துல துக்கம் கிடையாது. அதனால கடவுளை பத்தி கவலையே இல்லாம இருப்போம். இன்னொன்னு, நாம யாரெல்லாம் கடவுள் நினைச்சோமோ அவங்களும் உயிரோட்டமா அங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொர்க்கத்துல, இல்லையா? அவங்களே மறுஜன்மம் எடுத்து நரகத்துல வரும்போது தான் அப்படி இருந்தோன்றத மறந்துடுவோம். ஆனா அவங்க கடவுள் கிடையாது, தேவதைகள். கடவுளால இப்ப ஞானத்தை கொடுத்து தெய்வீக குணங்கள் நிரப்பப்பட்டவர்கள். ஸோ தெய்வீக குணம் இருக்கிற வரைக்கும் தேவதையா இருந்து தெய்வீக குணம் காலியானவனே அசுரர்களாக நாமளே தான் மாறுறோம். ஸோ அந்த அசுர குணத்தை அழிக்கிற வழியைத்தான் இறைவன் சொல்றார், நமக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை. ஸோ அந்த அசுர குணத்தை அழிக்கிறது தான் முருகன் பத்மாசுரனை அழிக்கிறதா இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் நரகாசுரனை அழிக்கிறதா இருந்தாலும் சரி, துர்கை மகிஷாசுரனை அழிக்கிறதா இருந்தாலும் எல்லாமே ஒரே கதை தான் இருக்கும், அசுரனை அழிக்கிறது. ஆனா அந்த அசுரன் வெளியில கிடையாது, உள்ள இருக்கிறது. ஸோ உள்ள இருக்கிற அசுரனை அழிச்சால் நாம தேவதையாவோம். வெளியில இருக்கிறவங்களை அழிச்சா நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். நமக்கு கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்க, இல்லையா? ஸோ அப்ப அதை புரிஞ்சுக்கணும், இல்லையா? ஒருத்தர் வேலை வச்சுக்கிட்டு ஒருத்தர் யாரை பார்த்தாலும் கொலை பண்ணிட்டு இருந்தா அவரை நம்ம ஜெயில போடுவோமா இல்ல கோயில் கட்டி கும்பிடுவோமா? அப்ப இவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் ஞான ஆயுதங்கள். இறைவன் கொடுக்கிற இந்த ஞானம் தான் மெயினா இறைவனுடைய நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. தன்னையே மறக்கிறது இறைவன் நினைவுல, வேற எந்த நினைவும் இல்லாமல். அப்படி இறைவன் நினைவுல தன்னை மறந்தவர்கள் தான்
இந்துக்கள் வழிபடக்கூடிய அத்தனை தெய்வங்களும். ஸோ அதோடைய நினைவாக மற்ற மதத்தினரும் நபி, இயேசு இவங்களுடைய கதையும் உருவாகி இருக்கும். ஸோ எல்லாருடைய கதையும் பார்த்தீங்கன்னா, மோசமானவர்களாக ஆரம்பத்துல இருப்பாங்க. கடைசியில தெய்வீக நிலை அடைவாங்க. உதாரணத்துக்கு முருகன் கூட ஆரம்பத்துல கோபக்காரரா இருப்பாரு. அந்த வள்ளி 6 கார்த்திகை பெண்களை விட்டு வரமாட்டேன் பாரு. அப்பதான் பார்வதி தேவி அம்மா நீ பற்று. யாரு உன்னோட பிறவி நோக்கம் என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க இல்லையா? அதுதான் இப்போ ம். எல்லாம் மறந்திருக்கிற நேரத்துல நீ யாரு, Correct. உன்னோட ஆத்மா, உன்னோட நோக்கம் என்ன? நீ நம்ம வந்து தன்னோட என்னவா விகாரம் இருந்தோம், சொர்க்கத்துல ஆ, தேவதையா இருந்தோம், இப்ப இருக்கிறது நம்முடைய ஒரிஜினல் குணம் கிடையாது அப்படின்னு இறைவன் சொல்றாரு. ஸோ இறைவன் மூலமாக யாரெல்லாம் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்களோ அவங்க பார்வதினும் சொல்லலாம், முருகன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் கடவுள் கிடையாது. கடவுளுடைய செய்தியை கொடுக்கிற தூதர்கள் மட்டுமே. கடவுள் ஒருத்தர் தான். அவரு ஒருத்தர் மூலமா ஞானத்தை கொடுக்கிறார். அதை நிச்சய புத்தி உள்ளவர்கள் அதை ஃபாலோ பண்ணி சொர்க்கத்துக்கு வருவாங்க. சந்தேக புத்தி உடையவர்களை தான் முஸ்லிம் மதத்துல காஃபிர், நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு மதத்திலும், இந்து மதத்துல அசுரர்கள், கிறிஸ்தவ மதத்திலையும் புறஜாதியினர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஒரே விஷயம்தான் எல்லா இடத்துலயுமே. அப்ப அந்த ஒரு இறைவனை மட்டும் நினைக்கணும். அவரு செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் எப்பவுமே பரிசுத்தமா இருக்கிறார். உடம்பு எடுத்தா தானே காமம் கோபம்லாம் வர்றதுக்கு. அப்ப எப்பவுமே பரிசுத்தமா என் அப்பா இருக்கிறாருன்னா நானும் அந்த மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு அவரையே நினைக்கணும். இதைத்தான் இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். அதைத்தான் மற்றவர்களும் சொல்றாங்க. அந்த ஞானத்தை தான் சொல்றாங்க. சோ இந்த ஞானத்தை தான் கடவுள் கொடுக்கிறார் இல்லையா? அப்ப கடவுளுக்கு வந்து 2 விதமான குழந்தைகள். அதுதான் முருகன், பிள்ளையாரு. 2 குழந்தை மட்டும்தான் அவரோட குழந்தையா? அப்ப நம்மலாம் யாரோட குழந்தை? எல்லாரும் அவருடைய குழந்தை தான். பட் இந்த ஞானத்தை பெறுபவர்களில் 2 விதமா காட்டியிருக்கிறாங்க. அல்லது ஒட்டுமொத்த உலகத்திலே 2 விதமா சொல்லிக்கலாம். அப்ப என்னன்னா, கடவுளே அப்பா அம்மான்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க பிள்ளையார், அதாவது மூத்த குழந்தை முதல்ல வந்துடுறாங்க. இல்ல உலகியல் விஷயத்திலே மூழ்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதைப்படி முருகன் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறவர் கடைசியில வந்து அசுரர்களை வெல்றாரு, அமைதியின் சொரூபமா ஆகிறார். எனக்கு எதுவுமே தேவையில்ல போங்கடான்ட்டு கோவணத்தோட பழனி மலையில நிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அப்பதான் அந்த உயர்ந்த நிலையை அடையிறார். அந்த உலகியல் இன்பத்தை எல்லாம் அதாவது ஒண்ணு இறைவன் சொல்ற நிச்சய புத்தியினால ஓகே இந்த உலகம் நரகம், இதை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு பிள்ளையார் மாதிரி இருக்கிறீங்களா? அல்லது உலகியல் இன்பத்தை எல்லாம் அனுபவிச்சு அந்த உலகியல் இன்பம் நமக்கு துன்பமாக மாறும்போது வேற வழியே இல்லாம இல்லையா, நான் விடாட்டினாலும் அவங்க புடுங்கிட்டு விடுவாங்க இல்லையா? அது ஒரு பாட்டு ஒண்ணு வரும், டி.எம். சௌந்தரராஜன் பாட்டு. கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கும் முருகா, ஆண்டியாய் நின்றாயே முருகா. அதாவது பக்தர்களின் ஆசையை பூர்த்தி செஞ்ச, ஆனா நீ ஆண்டியா நின்னியே அப்படின்ட்டு இருக்கும். சோ இப்படி எப்படி வேணாலும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஞான பழம், ஞானத்தை பழத்தோட ஒப்பிடுறாங்க. இறைவனே கதின்னு இருக்கிறது தான் ஞானம். இறைவன் தான் எனக்கு அப்பா அம்மா, கணவன் மனைவி எல்லாமே. ஆனா முருகன் என்ன பண்ணாரு, அவரு தனியா ஒரு அம்மா கூட பற்றோட இருக்கிறார், கார்த்திகை பெண்களோட. அடுத்தது வள்ளியை துரத்தி லவ் பண்றாரு. அப்ப காமம் கோபம் இதுல எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறார். அப்ப இதுல இருந்தெல்லாம் அவரை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் கடைசியில எடுத்து எப்படியோ ஒரு வழி ஆகி ஜெயிச்சு ஒரு நிலையை அடையிறார். ஆனா அவர் வந்து சேவை நல்லா பண்றார், அது மட்டும் நல்லா தெரியுது இல்ல. இந்த விகாரங்களை வெல்றாரோ இல்லையோ, விகாரங்களை வெல்லுங்கன்னு மற்றவர்களுக்கு செய்தியை சொல்றாரு. அவர் வெல்றாரோ இல்லையோ, அப்படி சொன்ன மற்றவர்கள் தமிழர்கள். சோ தமிழர்களுக்கு செய்தி கொடுக்க அவர் காரணமா இருக்கிறார். சோ அது ஒருத்தரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய பேரா இருப்பாங்க இல்லையா, ஆறுமுகம்ன்றது. அப்ப ஆனா எல்லோரும் ஒரே செய்தியை தான் கொடுக்குறாங்கன்றதுதான் பார்வதி தேவி ஒன்னா இணைச்சு எல்லாரும் கடைசியில ஒருத்தர் ஆனாரு அப்படின்னு காட்டுறது. அப்ப ஒரே செய்தி, கடைசியில எல்லோரும் ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரா இருந்தவங்க எல்லோரும் ஒருத்தராக மாறுறாங்க. ஏன்னா எல்லாம் ஒரு அப்பாவுடைய குழந்தைகள், ஒரு அப்பாவை பிரதிபலிக்கிறவங்க. இயேசு சொல்ற மாதிரி என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்கிறவங்க கடைசியில. சோ எல்லா மதத்திலயும் ஒரே கதை தான் இது. சோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விசால புத்தி வேணும், அவ்வளவுதான். அந்த பிரிவினை தமிழுக்கு மட்டும் கடவுள் நினைச்சா அப்புறம் எங்க இந்த ஞானம் புரியுறது?
இல்லையா? நார்த் இந்தியால ம். கார்த்திகேயன் சொல்லிட்டு கார்த்திகேயன் மாதிரி தனக்கு ஒரு கணவன் வேண்டும்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் ம். வேண்டுவாங்களாம். ம். அந்த மாதிரி ம். அறிவு அன்பு நிறைந்த கணவன் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். அவங்க பிள்ளையார் மாதிரி நிறைய கணவன் பிள்ளையார் மாதிரி கணவன் வேணும்னு வேண்ட மாட்டாங்க இல்லையா? ஏன்னா அவர் கடவுளே கதின்னு போயிட்டார். நம்மள விட்டுட்டு போயிட்டா என்ன ஆவறது? இல்லையா? அதுதான் மெயின் காரணம். இவருனா ஓகே, தொரத்தி தொரத்தி லவ் பண்ணுவாரு. கடைசியில தான் போவாரு. அதனால கார்த்திகேயன் மாதிரி. ஸோ கரெக்ட்டா காரணத்தோட தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ கதை ஒண்ணுதான் இல்லையா? ஒரு இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இது தமிழ் கடவுள் நியாயப்படுத்துறதுக்காக அந்த கதையெல்லாம் வந்து புனையப்பட்ட கதைகள். இதையும் சேர்த்து விட்டுட்டாங்க. அப்படி இப்படின்னு என்னென்னமோ அ கடவுள் ஒருத்தரா தானே இருக்க முடியும். அப்ப அந்த ஒருத்தருடைய செய்திய சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்காம கடவுள வச்சு பிரிவினை பேசணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் நம்ம? இங்க கடவுள் கொடுக்கிற செய்தியே, நீ தமிழனும் கிடையாது, தெலுங்கனும் கிடையாது, கன்னடனும் கிடையாது, வடக்கனும் கிடையாது. இதெல்லாம் உடம்ப வச்சு வருது. இல்லையா? உடம்ப வச்சுதான் மதம், நார்த் இந்தியால மொழி. பொறந்தா வடக்கன். அடுத்த ஜென்மமே தமிழ்நாட்டுல பொறப்போம். அடுத்த ஜென்மமே இஸ்ரேல்ல பொறப்போம். அடுத்த ஜென்மமே பாலஸ்தீன்ல பொறப்போம். அடுத்த ஜென்மமே அமெரிக்கால பொறப்போம். இது தெரிஞ்சா ட்ரம்ப் வந்து மற்ற நாடு மேல குண்டு போடுவாரா? குண்டு போடுற நாட்டிலே அவர் குழந்தையா பொறப்போம். ஏன்னா இப்ப அவரு கடைசி நேரத்துல தானே இருக்கிறாரு. இந்த நேரம் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யலாமா? காரணம் என்னன்னா நாட்டுப்பற்று. அவருக்கு பற்று தெரியும் அவர் மட்டும் இல்ல, அனுபவிக்க போறது அகங்காரம். இல்லைன்ட்டு. அகங்காரம். தனக்கு கீழதான் எல்லாம் வரணும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் ரொம்ப அது கூடிட்டே ஒண்ணு. இருந்தது. அது ஒண்ணு. இன்னொன்னு நாட்டுப்பற்றும் இருக்குது. இல்லையா? அமெரிக்கான பட்டு தானே. அந்த பற்று ஆனா ஆத்மா நினைச்சிருந்தா இந்த பற்று வராதே. இது எங்க வேணாலும் போய் பொறந்துருமே அடுத்தது. இல்லையா? அதத்தான் இப்ப சொல்லிக் கொடுக்கிறார். ஆ எல்லாரையும் சகோதர ஆத்மான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது ஒரு அப்பாவோட குழந்தைன்னா எல்லாருமே சகோதரர்கள் தானே. இன்னும் கேட்டா சகோதர ஆண், ஆத்மா. பெண் கூட கிடையாதுன்றாரு. உடம்பு தான் ஆண், பெண்ணு. இல்ல இப்ப ஆணா அது பிறக்கிறவங்க அடுத்த ஜென்மம் பெண்ணா பிறப்பாங்க. சோ அப்ப அந்த ஆத்மாவுல மட்டும் உங்க கவனம் இருக்கட்டும். இல்லையா? அந்த முருக ஜோதின்னுவாங்க. முருக ஜோதி வழிபாடுன்னுலாம் வேற சொல்லுவாங்க. பாருங்க வள்ளலார் தைப்பூசம் வந்து முருகனுக்கும் ஃபேமஸ் ஆனது. அன்னைக்கு வேல் வாங்குனதுன்ட்டு. ஸோ மொத்தத்துல அந்த ஜோதி முருகனுடைய ரூபமே ஜோதின்னு சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க. கரெக்ட் தான். என்ன எல்லாருடைய ஜோதியில ரூபம். அப்படிம்பாங்க. நம்ம நெற்றிக்கண்ல இருந்து பொறக்கும் போதே பிறந்தவர் ஜோதி தானே. ஆத்ம ஜோதி. ஆத்ம ஜோதியில இருந்து வந்தவர் தானே ஏன்னா முருகன். அதான் முதல் ஞானம். நம்ம முதல் ஆத்மான்னு ஞானம். புரிஞ்சுக்கும் போது நம்ம முருகனா பிறக்கிறோம். அதுக்கப்புறம் அசுரன் நம்மள அழிக்கிறானா இல்லையான்றது நம்ம இறைவனை எந்த அளவுக்கு புடிச்சிட்டு இருக்கிறோன்றத பொறுத்து. மார்கண்டேயன் மாதிரி சிவனே கதின்னு புடிச்சிட்டு இருந்தா பிள்ளையார் மாதிரி ஆயிடுவோம். டக்குன்னு அமைதி ஆயிடுவோம். பிரச்சனை இருக்காது. இல்லாட்டினா அந்த பிரச்சனையெல்லாம் அசாந்தி எல்லாம் தாண்டி போய் அமைதியை பிடிக்க வேண்டியதா இருக்கும். மொத்தத்துல இறைவனை பிடிங்க. இறைவன் ஒருத்தர் தான். அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நாமளும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறோம். சோ ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைக்கணும். அதுதான் முக்கியம். சோ இறைவனை நினைக்கிறீங்களா இல்லையான்றதுதான் முக்கியமே தவிர இந்த செய்தியை சொன்னவங்க முக்கியம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் முருகப்பெருமான் வந்து காட்சி காமிச்சிருக்காரு எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு, அடியார்கள் நிறைய பேருக்கு. தேவராய சுவாமிகளுக்கு, கந்தசஷ்டிகவசம் எழுதினவருக்கு, பாம்பன் சுவாமிகளுக்கு, இன்னும் நிறைய அருணகிரிநாதருக்குலாம் காட்சி கிடைச்சிருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். அதாவது பண்றதெல்லாம் சிவபெருமான் தான். அதான் திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் காட்சி காட்டுறது, அதாவது அம்மன் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி வேணும்னு நினைச்சு ரொம்ப தவம் இருந்தாங்கன்னா அம்மனோட காட்சி கிடைக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கிடைச்சது அந்த மாதிரி. பராசக்தி காட்சி வேணும் அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டர். இவங்களுக்கு எல்லாம் காட்சி கிடைக்கிறது நான் எப்படின்னா குழந்தையோட ஆசைய பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு காட்சியை காமிக்கிறார். அது வந்து ஆக்சுவலா பைபிள்ல இந்த ரகசியம் இருக்குது. பிள்ளை தந்தையை வெளிப்படுத்தினார், தந்தை பிள்ளையை வெளிப்படுத்தினார்ன்ட்டு. இப்ப நாம வந்து கடவுளை நம்ம அப்பா அவரு தான், ஆத்மாவுடைய அப்பா, உடம்புடைய அப்பா கிடையாது. ஸோ அந்த ஆத்மாவுடைய அப்பா கொடுக்கிற சொத்தை தான் 2500 வருஷம் அனுபவிக்க போறோம். எந்த துக்கமும் இருக்காது அப்படின்றத நம்ம எல்லோருக்கும் சொல்றோம். பட் எல்லாரும் ஏத்துக்க போறது கிடையாது. யாரு சொர்க்கத்துக்கு வரக்கூடியவர்களோ அவங்க தான் ஏத்துக்குவாங்க. ரொம்ப கம்மியானவங்க தான் ஏத்துக்குவாங்க. அதனாலதான் சொற்பமானவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்ட்டு பைபிள் குரான்ல கூட இருக்கும். ஆனாலும் கடைசியில இறைவனை நினைப்பாங்க எல்லோரும். நினைத்தால்தான் மேல போக முடியும்.
அப்ப இறைவனை நினைக்கணும்னா, இறைவன் தான் சொல்றாருன்னு எப்படி நம்புறது? அப்படின்னா, இறைவனுடைய காட்சி கிடைச்சாலும் அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. சின்ன நட்சத்திரம் வந்தா அவங்களுக்கு என்ன புரிய போகுது? கண்ல ஏதோ பிரச்சனைன்னு போயிடுவாங்க. அப்ப அவங்க யார சாமின்னு நினைக்கிறாங்களோ, அந்த சாமியாக நாம தெரிவோம். இப்போ தீவிர முருக பக்தரா இருந்தா நம்ம முருகனா தெரிவோம். கிறிஸ்தவரா இருந்தா நம்ம இயேசுவா அல்லது மாதாவா அவங்க யார கும்பிடுறாங்களோ அவங்களா தெரிவோம். ஆஞ்சநேயர் பக்தர்னா ஆஞ்சநேயரா தெரிவோம். ஏன்னா அப்படி வந்தாதான் அப்பயும் நம்ம என்ன பண்ணோம்? பிதாவை வணங்கு, இங்க கிடையாது. இதெல்லாம் நாங்க பண்றதில்ல. கடவுள் நட்சத்திரம் மாரி இருக்காருன்னு மேல தான் கை காட்டுவோம். ஸோ அப்படி அவங்க கை காட்டினா தான் இவங்க நம்புவாங்க. அதனால தான் கடைசியில அந்த காட்சி கிடைக்குது. இது வந்து கடைசியில நடக்கிற காட்சி. இது இல்லாம அடுத்த கல்பத்துல ஆ நரகமாகும்போது, பக்தி ஸ்டார்ட் ஆகும்போதும் நெறைய காட்சி கிடைக்கும். அப்ப தீவிர பக்தி கிடைக்கும்போது, பக்தி பண்ணும்பொழுது, நான் முருகன பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு சோறு தண்ணி இல்லாம இருப்பாங்க. ஒரு சிலர் தன் கழுத்தையே வெட்டிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய காட்சிய கடவுள் காட்டுவார். ஆனா அதனால லாபம் கிடையாது. இறைவன நினைச்சா மட்டும் தான் பாவம் அழியும். காட்சி பார்க்கறதுனால பாவம் அழியாது. நோய் போயிடாது. இல்லையா? இன்னொன்னு சிவன், பரமசிவன் சொல்லிட்டு உருவத்தை காமிக்கிறாங்க இல்லையா? புலித்தோல் போட்டு கழுத்துல பாம்பு போட்டு பாம்பு போட்டு. ஜடாமுடியோட இருக்கட்டும் சிவபெருமான். அதுவுமே அது காட்சி, அவரோட காட்சி தான். காட்சி தான். சங்கரர், சிவனோட. சங்கர் அது சிவன் கிடையாது. சிவன் வந்து அந்த லிங்க ரூபம் தான். நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறார். அதனால அதுல தான் முனிவர்கள் சங்கர் முன்னாடியே அந்த லிங்கம் இருக்கும். இல்லாட்டினா அவரு எதுக்கு அத வச்சிருக்க போறாரு? முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் தவம் செய்யும் போது அது அவங்களுக்கு அந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்காரு. சிவபெருமான் அப்படின்னு அந்த உருவத்துல வந்திருக்கிறார். ஏன்னா அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனால அந்த உருவத்துல காட்சி கொடுத்ததுனால அந்த சிவபெருமான் தான் சங்கரர் சிவபெருமான் எல்லாம் ஒண்ணுன்னு அவங்க அப்படி படம் வரைஞ்சிட்டாங்க, சிலை செஞ்சுட்டாங்க நார்த் இந்தியால எல்லாம். ஆனா கண்டிப்பா. கடவுள் வந்து பரந்தாம மட்டும் தான் இருக்கிறாரு. அங்க இருந்துட்டு தான் இங்க இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்பானா Correct. ஒரு இடத்துல தானே இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறது இவங்க உருவாக்கின சிலைகள் தான். அதுல வந்து பஞ்சபூத எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜியை தான் வச்சிருக்கிறாங்க. கோயில்ல உள்ள சிலைகள் எல்லாம் உருவேத்தி வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம கும்பிடும்போது ஒரு டெம்பரரியா நமக்கு மனசுக்கு அமைதியும் சந்தோஷமும் கிடைக்குது. வேண்டுதல் நிறைவேற்று எல்லாம் நடக்கும். ஆனா பாவ கர்மா மட்டும் அழியாது. அது சிவபெருமான ஒளிப்பள்ளியா நினைச்சா மட்டும்தான் பாவ கர்மா அழிஞ்சு நம்ம நிம்மதியா முக்தி அடையணும். அதுதான் சொல்ல நினைச்சேன். கண்டிப்பா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.